யாருக்கு அதிகமாக தண்டனை கிடைக்கும் மற்றும் ஏன் கிடைக்கும்? बाबा का फरमान है, सारी दुनिया को पवित्र बनाना है। தந்தையினுடைய கட்டளையாகும் முழு உலகத்தையும் பவித்திரமாக்கணும். बाबा बहुत रहम दिल भी है, परंतु धर्मराज रूप में रहम दिल नहीं बनेगा। பாபா மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர் ஆவார், ஆனால் தர்மராஜனுடைய ரூபத்தில் கருணை உள்ளம் கொண்டவராக இருக்க மாட்டார். कहते हैं जो हमारे बच्चे बन फिर भूल करते हैं, சொல்கிறார், யார் என்னுடைய குழந்தையாக ஆகிவிட்டு பிறகு தவறுகள் செய்கிறாங்களோ तो उनको 100 दंड देता हूँ, அப்பொழுது அவர்களுக்கு நான் 100 மடங்கு தண்டனையை கொடுக்கிறேன். क्योंकि उन्होंने डायरेक्ट सेवा करता हूँ। ஏனென்றால் அவர்களுக்கு டைரக்டாக சேவையை செய்கிறேன். मुरली तारीख 22 अगस्त 1961 पृष्ठ 2 आदि। முரளி தேதி 22/8/61 பக்கம் 2 ஆரம்பத்தில். बहुत सजाएं पहले बच्चों को होती हैं। धर्मराज जो जज बन के बैठता है दुनिया का सबसे அதிகமான தண்டனைகள் குழந்தைகளுக்கு அனுபவிக்கிறதா? அதாவது தர்மராஜ் உலகத்தின் மிகப்பெரிய நீதிபதியாக அமர்கிறார். बड़ा, वो पहले बच्चों को सजा देगा அவர் முதலில் குழந்தைகளுக்கு தண்டனையை கொடுப்பாரா, कि दुनिया वालों को देगा? இல்லையானால் உலகத்தினருக்கு கொடுப்பாரா? पहले तो अपने बच्चों को सजा देगा ना, சிறிய தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் முதலில் தண்டனை கொடுப்பார். ताकि दुनिया वाले न कहें कि ये तो क्या करते हैं। ஏனென்றால் உலகத்தினர் சொல்லக்கூடாது, அதாவது பார்ஷலிட்டி பண்றார் என்று. तो बहुत सजाएं होंगी, तो நிறைய தண்டனைகள் இருக்கும். पार्शलिटी करते हैं लोग कहेंगे ना, है जो ஆகவே பார்ஷலிட்டி செய்றாங்க என்று மக்கள் சொல்வாங்க இல்லையா? अपने नजदीक होते हैं जन्म जन्मांतर के, என்னவென்றால் யார் தன்னுடைய அருகில் இருக்கிறார்களோ நிறைய பிறவிகளுக்கு उनके साथ पार्शलिटी नहीं करते हैं, அவங்களோடு பார்ஷலிட்டி செய்வதில்லை. और जो दूर होते हैं उनके साथ पार्शलिटी करते हैं। மற்றும் யார் தூரமாக இருக்கிறார்கள் அவங்களோட பார்ஷலிட்டி செய்றாங்க என்று மனிதர்கள் சொல்வாங்க இல்லையா? बहुत सजाएं क्यों होंगी? அதிகமான சஜை அதாவது தண்டனைகள் ஏன் இருக்கும்? बहुत और कम सजाओं का भी हिसाब होगा कि नहीं? நிறைய மற்றும் குறைந்த தண்டனையினுடைய கணக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா? है? क्या हिसाब होगा? என்ன माला கணக்கு? में जो बच्चे नीचे के मण के होंगे மாலையில் எந்த குழந்தைகள் தாழ்ந்த மணிகளாக இருப்பார்களோ तो उनको ज्यादा सजाएं, और उसमें அவங்களுக்கு அதிகமான தண்டனைகள். மற்றும் அதுல கூட भी दो प्रकार के, एक लेफ्टिस्ट இரண்டு விதமாக இருக்கிறார்கள். ஒன்னு லெப்டிஸ்ட், और एक राइटिस्ट। तो இன்னொருத்தவங்க ரைட்டியஸ். ज्यादा सजाएं किसको? அப்பொழுது அதிகமான தண்டனை யாருக்கு கிடைக்கும்? लेफ्टिस्ट को।